60 வயசை தாண்டினதுக்கு அப்புறம் நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நமக்கு அது ரொம்ப மெதுவா நடக்கிற மாதிரி தோணும், ஆனா உண்மையில அது ரொம்ப ஆழமான முக்கியமான மாற்றங்கள். ஒரு காலத்துல ஜிவ்வுன்னு இருந்த உடம்பு இப்ப கொஞ்சம் டல் அடிக்குதா? கொஞ்சமா சாப்பிட்டா கூட ஜீரணமாக ரொம்ப நேரம் ஆகுற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த நிலைமையில கூட உங்க உடலை மறுபடியும் புத்துணர்ச்சியோட மாத்த ஒரு சிம்பிளான ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் உங்க காலை நேரத்துல தான் ஒளிஞ்சிருக்கு. பாருங்க, இந்த ஒரு வரி தான் நாம பேச போற எல்லா விஷயத்துக்கும் வழிகாட்டி. நாம இப்ப பார்க்க போறது ஏதோ ஒரு உணவு பட்டியல் மட்டும் இல்ல. ஒவ்வொரு நொடியும் உங்க உடம்புக்கு வேல்யூ சேர்க்கிற, உங்க ஆர்வத்தை தூண்டுற, உங்க உடலையும் மனசையும் ஃப்ரெஷ்ஷா மாத்துற ஒரு பயணத்தை எப்படி உருவாக்கலான்னு தான் பார்க்க போறோம். வாங்க, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சே நம்ம ஹெல்த்தை எப்படி மெயின்டைன் பண்றதுங்கிறது தான். நிறைய பேர் நல்லா சாப்பிடணும் தான் முயற்சி பண்ணுவாங்க, ஆனா சின்ன சின்ன தவறுகள் செய்யறதால அதோட முழு பலனும் அவங்களுக்கு கிடைக்காமலே போயிடும். இப்போ அந்த ஆரோக்கிய தடைச்சுவரை எப்படி உடைக்கிறதுன்னு தான் நாம பார்க்க போறோம். இதுக்கு காரணம் வயசு மட்டும்தான் நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல. இதுக்கு பின்னாடி 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, நம்ம செரிமான சக்தி குறையுது. ரெண்டாவது, மெட்டபாலிசம் ரொம்பவே ஸ்லோ ஆகுது. மூணாவது, சத்துக்கள் உடம்புல சரியா சேராம போகுது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு எங்க இருக்கு தெரியுமா? நம்ம உணவு முறையோட அமைப்புல, அதோட கட்டமைப்புல தான் இருக்கு. இங்க தான் நம்ம யோசிக்கிற விதத்தையே கொஞ்சம் மாத்தணும். பொதுவா நாம என்ன பண்றோம்? காலையில எழுந்ததும் டீ, காஃபி, பிஸ்கட்னு வேக வேகமா எதையாவது சாப்பிடுறோம். ஆமா, அது அப்போதைக்கு ஒரு தெம்ப கொடுக்கலாம். ஆனா நீண்ட காலத்துல அது நோய்களை தான் வர வைக்கும். அதுக்கு பதிலா வெறும் வெந்நீர், ஊற வச்ச நட்ஸ், அப்புறம் பழங்கள்னு ஒரு வரிசையா ஆரம்பிக்கும் போது அது ஆரோக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்குது. இது வெறும் தகவல் இல்ல, இது உங்க உடலுக்கு நீங்களே கொடுக்கிற ஒரு ஆழமான அனுபவம். இப்போ நாம பார்க்க போறது வெறும் ரூல்ஸ் கிடையாது. இது உங்க ஆரோக்கியத்தை சில குறிப்பிட்ட இலக்குகளை நோக்கி கொண்டு போறதுக்கான ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட், ஒரு வரைபடம்னு சொல்லலாம். இந்த வரைபடத்தை நீங்க சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால நிச்சயமா உணர முடியும். சரி, இந்த வரைபடத்தோட நோக்கம் என்ன? முதல்ல உங்க செரிமானத்தை கிட்டத்தட்ட 70லிருந்து 80% வரைக்கும் மேம்படுத்தும். ஒவ்வொரு நாளும் நீங்க புத்துணர்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்க. இது ஒரு லெக்சர் மாதிரி இல்லாம உங்க உடம்ப நீங்களே புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வழிகாட்டுதலா இருக்கும். கடைசியா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன் கிடைக்கும். ஓகே, இப்ப இந்த வரைபடத்தோட மையப்பகுதிக்குள்ள போகலாம். உங்க காலை உணவை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கட்டமைச்சு மேலோட்டமான புரிதல்ல இருந்து உண்மையான ஆரோக்கியத்துக்கு கொண்டு போறதுன்னு பார்க்கலாம். இதுல மொத்தம் 3 அடுக்குகள் இருக்கு. இந்த 3 ஸ்டெப்ஸை நல்லா கவனிங்க. முதல் அடுக்குல என்ன சாப்பிடணும்னு சொல்றோம், உதாரணத்துக்கு வெந்நீர். 2வது அடுக்குல ஏன் அது முக்கியம்னு சொல்றோம், அதாவது அது எப்படி உடம்புல இருக்கிற நச்சுகளை வெளியேத்துது, செரிமானத்தை தூண்டுதுன்னு விளக்குறோம். 3வது அடுக்குல இந்த சின்ன பழக்கம் எப்படி ஒருத்தரோட வாழ்க்கையில ஒரு பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை கொண்டு வந்துச்சுன்னு ஒரு கதையா சொல்லும்போது நமக்கும் அந்த நம்பிக்கையும் உத்வேகமும் தானா வரும். இதுதான் அடிப்படை புரிதல்ல இருந்து ஆழமான அறிவுக்கு நம்மள கூட்டிட்டு போற வழி. இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வெறும் புதுசா சில உணவுகளை லிஸ்ட்ல சேர்க்கல, அது முக்கியம் இல்ல. அந்த உணவுகளை எந்த வரிசையில எப்படி எடுத்துக்கணுங்கிற ஒரு தெளிவான கட்டமைப்பை, ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்குறோம். அதுதான் உண்மையான மாற்றத்தை கொண்டு வரும். சரி, இப்போ அடிப்படை கட்டமைப்பு ரெடி. இப்போ இந்த பழக்கத்தை இன்னும் எப்படி சூப்பரா மாத்தலாம்னு சில கூடுதல் டிப்ஸ் பார்க்கலாம். இது உங்க ஆரோக்கியத்தை இன்னும் மெருகேற்றி ஒரு முழுமையான வாழ்க்கை முறையா இதை மாத்த உதவும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சரி, இதெல்லாம் சொல்றீங்க, இதை நான் எப்படி நடைமுறைப்படுத்துறது? அதுக்கான பதில் தான் இந்த முதல் அடுக்கு. ரொம்ப சிம்பிள். காலையில எழுந்ததும் முதல் வேலையா வெந்நீர் குடிங்க. டீ, காஃபி குடிக்காதீங்க. ஊற வச்ச பாதாம் சாப்பிடுங்க. இப்படி தெளிவான எளிமையான வழிகாட்டுதல்களை கொடுக்கும்போது யார் வேணும்னாலும் இதை ரொம்ப சுலபமா ஆரம்பிக்கலாம். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறத விட என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது நம்ம பாதையே இன்னும் தெளிவாக்கும். அடுத்த அடுக்குல நாம செய்யற பொதுவான தவறுகளை பத்தி தான் பேச போறோம். நம்ம செய்யற மிகப்பெரிய தவறே காலையில எழுந்ததும் வெறும் வயித்துல டீயோ காஃபியோ குடிக்கிறது தான். இது ஏன் தவறுன்னு அதோட காரணத்தோட நம்ம விளக்கும்போது நீங்க அவங்க மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்கீங்கன்னு அவங்களுக்கு புரியும். உங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை வரும். இது வெறும் தப்ப சுட்டி காட்டுறது மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை சொல்லி அவங்களுக்கு உண்மையிலேயே உதவுறது. சரி, இதுவரைக்கும் நாம பேசினதெல்லாம் அடிப்படைகள். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் சில எக்ஸ்பர்ட்ஸ் சொல்ற விஷயங்களையும் சேர்த்து பார்க்கலாம். வாங்க, இப்போ ஒரு லெவல் மேல போலாம். இது உங்க ஆரோக்கியத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இதுதான் அந்த ஃபைனல் ஆஹா மொமெண்ட். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்.
ராத்திரி முழுக்க ஊற வச்ச வெந்தயம் அல்லது சீரகம் கலந்த தண்ணீரை குடிக்கிறது. இதுல இருக்கிற கரையக்கூடிய நார்ச்சத்து ரத்தத்துல சர்க்கரை கலக்கிற வேகத்தை குறைக்குது. இதனால என்ன ஆகும்? சுகர் கண்ட்ரோலுக்கு வரும், மூட்டு வலியும் குறையும். இது பார்க்க சின்ன விஷயம் மாதிரி தோணலாம், ஆனா இதோட பலன்கள் ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த முழு வரைபடத்தோட இறுதி இலக்க நோக்கி நம்ம இப்ப வந்துட்டோம். நம்ம பார்த்த இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படி ஒரு பெரிய உருமாற்றத்தை உங்க வாழ்க்கையில உருவாக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். நாம இவ்வளோ நேரம் பேசினதோட உண்மையான நோக்கமே இதுதான். இதை கேட்டு முடிக்கும்போது யாரோ ஒரு டாக்டர் அட்வைஸ் பண்ற மாதிரி இல்லாம, நம்மள மாதிரி ஒருத்தர் நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அக்கறையா வழிகாட்டுற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு வரணும். உண்மையான இணைப்பு ஏற்படுறது இங்க தான். உணவே மருந்துங்கிற உண்மையை உணர்வது தான் இதோட உச்சக்கட்ட பலன். சுருக்கமா ஒரு தடவை பார்த்துடலாம். முதல்ல உங்க கவனத்தை ஈர்த்து உங்க பிரச்சனையில நாங்களும் பங்கெடுத்துக்கிட்டோம். அப்புறம் என்ன சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்னு அடுக்கடுக்கா அறிவை கட்டமைச்சோம். அதுக்கு பிறகு நடைமுறை குறிப்புகளை சொல்லி பொதுவான தவறுகளை திருத்தி உங்க அறிவை இன்னொரு படி மேல கொண்டு போனோம். கடைசியா இது ஏதோ அறிவுரை மாதிரி இல்லாம நாம ஒன்னா சேர்ந்து ஒரு ஆரோக்கிய ரகசியத்தை கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு உணர்வை கொடுத்தோம். இந்த இறுதி கேள்வி உங்களை யோசிக்க வைக்கணும். உங்க அடுத்த நாள் காலையில நீங்க வெறும் பழக்கத்துக்காக சாப்பிட போறீங்களா, இல்ல உங்க ஆரோக்கியத்தை ஆழமா புரிஞ்சுக்கிட்டு சாப்பிட போறீங்களா? இந்த கேள்விக்கான பதில் உங்க வாழ்க்கைய மாற்றும் சக்தி கொண்டது. யோசிச்சு பாருங்க.